அத்த நீங்க வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க அத்த, நன்றி. நான் பேசிட்டு வரேன். என்ன பண்ண போனீங்க இப்ப? சொல்லுங்க அத்த, என்ன பண்ண போனீங்க? நேற்று நைட்டு உங்களை விட்டுட்டு போகும்போது இதெல்லாம் ரொம்ப தைரியமா தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நம்பி தான் விட்டுட்டு போனேன். ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்களை என் கூடயே கூட்டிட்டு போயிருப்பேன். என்னால முடியல தம்பி. எல்லாரும் கூட இருக்கும்போது நாம இதை சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் எல்லாரையும் உங்க பொழப்பு போய் பாருங்கன்னு சொன்னேன். ஆனா தனியா ஒரு ராத்திரி கூட என்னால கடக்க முடியல. என்னோட வாழ்க்கை மொத்தமும் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த நேரத்துல என்ன ஏமாத்தி இருக்காரு, இந்த மாதிரி ஒரு சூழல கூட போய் சொல்லிருக்காருன்னு இப்பதான் எனக்கு ஒன்னொன்னா புரியுது. அவர் இறந்தப்ப கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியல. சாவை விட துரோகம் தான் தாங்க முடியாத வலியா இருக்கு. ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல தம்பி. அந்த மனுஷன் பேசினது சிரிச்சதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் அப்படியே நம்பினேன். ஆனா இப்போ அது எல்லாத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாரு. அந்த அளவுக்கு அங்க கஷ்டப்படுறாருன்னு நினைச்சேன் தம்பி. ஆனா அங்க அவருக்கு வேற ஒரு குடும்பம் இருந்து